ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சித்தர்கள் நிகழ்ச்சியில் இந்த காணொளியில் குருசாமி அம்மா, அரியூர், புதுச்சேரி இந்த சித்தரை பற்றி நாம் பார்க்கலாம். சித்தர்கள் என்றாலே ஆச்சரியங்களுக்கும் அதிசயங்களுக்கும் பஞ்சமே இருக்காது. அதுவும் பெண் சித்தர்கள் என்றால் அவர்கள் நிகழ்த்தும் சித்தாடல்களில் அதிக தனித்துவம் இருக்கும். புதுச்சேரி மாநிலம் அரியூரில் வாழ்ந்த ஸ்ரீ குருசாமி அம்மையார் என்ற பெண் சித்தர் நடத்தி காட்டிய அற்புதங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. ஆம், சுமார் 125 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது 1890களில் அரியூருக்கு அவர் வந்ததாக குறிப்புகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவரது உண்மையான பெயர் குருசாமி அம்மையார் அல்ல. இவர் யார், பெற்றோர் பெயர் என்ன, எந்த ஊரைச் சேர்ந்தவர், அரியூருக்கு எப்படி வந்தார் என்பன போன்ற எந்த தகவலும் இல்லை. வட மாநிலத்தைச் சேர்ந்தவர். புதுச்சேரியில் சிறிது காலம் இருந்துவிட்டு பிறகு ஊராக சென்றிருக்கின்றார். கண்டமங்கலம், அரியூர் பகுதியில் காணப்பட்ட அமைதியான சூழலும் பசுமையும் அவருக்கு பிடித்து போக அங்குள்ள மரத்தடியில் நிரந்தரமாக இருந்து விட்டார். சாப்பாடு, தூக்கம் உள்ளிட்ட எதையும் பற்றி கவலை கொள்ளாதவராக அதே மரத்தடியில் எந்த நேரமும் தியானத்தில் மூழ்கியிருந்தார். முதலில் கண்டமங்கலம், அரியூர் பகுதி மக்கள் அவரை கண்டு கொள்ளவில்லை. நாட்கள் செல்ல செல்ல தியானத்தில் இருப்பவர் சாதாரண பெண் அல்ல, அவர் ஒரு மாபெரும் சித்தர் என்பதை அந்த பகுதி மக்கள் உணர்ந்தார்கள். அம்மா, கண் திறந்து பாருங்கள் என்றழைத்து அவரிடம் பேசத் தொடங்கினார்கள். குடும்ப பிரச்சனைகள், நோய், பணக்கஷ்டம், சுபகாரிய தடைகள் போன்றவற்றை சொல்லி அந்த அம்மாவிடம் வழிபட்டார்கள். அவற்றையெல்லாம் புன்னகை ததும்ப கேட்ட குருசாமி அம்மையார் பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லி ஆசி வழங்கி அனுப்பி வைத்தார். அவரிடம் ஆசி பெற்றவர்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்தது, செல்வம் சேர்ந்தது. இந்த அற்புதம் மெல்ல மெல்ல புதுச்சேரியிலும் மற்ற பகுதிகளிலும் பரவத் தொடங்கியது. அவரிடம் ஆசி பெற தினமும் ஏராளமான மக்கள் வந்து கொண்டிருந்தார்கள். அரியூர், கண்டமங்கலம் பகுதியில் அந்த காலத்தில் விவசாயிகள் கஷ்ட நிலையில் இருந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவினார் இந்த அம்மையார். இத்தகைய செயல்பாடுகளால் அந்த மக்கள் அவரை குருவாக ஏற்று பணிந்தார்கள். குருசாமி அம்மா என்று பாசத்தோடும் அழைத்து பணிவிடைகள் செய்து கொண்டிருந்தார்கள். நிரந்தரமாக போதிய இடவசதிகள் கிடைத்ததை தொடர்ந்து அந்த குருசாமி அம்மையார் தனது தனித்துவமான செயலை அங்கே நிகழ்த்த தொடங்கி இருக்கின்றார். ஒரு பௌர்ணமி தினத்தன்று அரியூர், கண்டமங்கலம் பகுதி பெண்களை அழைத்து காய்ந்த மிளகாய்களை, அதாவது வத்தல் என்று சொல்லுவார்களே, அதை அம்மியில் வைத்து அரைத்து தன் உடல் முழுவதும் பூசும்படியும் கூறியிருக்கின்றார். ஒரே ஒரு காய்ந்த மிளகாய் பிசிறு கண்ணில் பட்டாலே நமக்கு எரிச்சல் தாங்க முடியவில்லை. தலையிலிருந்து பாதம் வரை கிலோவாக காய்ந்த மிளகாயை அரைத்து பூசினால் எப்படி தாங்க முடியும்? குருசாமி அம்மையாரோ நன்றாக அரைத்த காய்ந்த மிளகாய் விழுதை மேனியில் பூசிக்கொண்டு சிரித்தபடி ஆசி வழங்கி கொண்டிருந்திருக்கின்றார். அதன் பிறகு அருகில் உள்ள கிணற்றில் நீராட செல்வாராம். கிணற்றின் மேல் கால் வைத்த மறு வினாடியே அவர் கிணற்றுக்குள் போய்விட்டாராம். அவர் எப்படி கிணற்றுக்குள் இறங்கினார் என்பது யாருக்கும் தெரியவில்லை. சிறிது நேரத்தில் வெளியே வந்தார். தன் நீல சடைமுடியை அப்படியும் இப்படியுமாக ஆட்டி அசைத்து திருப்பி இருக்கின்றார். அவரது கூந்தலிலிருந்து சிறு சிறு நீர்த்துளிகள் பலர் மீது பட்டதாம். அவர்கள் புத்துணர்ச்சி பெற்றார்களாம். அவர்களது குடும்ப பிரச்சனைகள் தீர்ந்தனவாம். குருசாமி அம்மையார் நிகழ்த்திய இந்த அற்புதம் ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி தினத்தன்றும் தொடங்கியாயிற்று. அந்த நாளில் நூற்றுக்கணக்கான பெண்கள் போட்டி போட்டுக்கொண்டு அரியூர் வந்து காய்ந்த மிளகாயை அரைத்து அவர் மீது பூசி தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றியிருக்கின்றார்கள். இந்த சித்தாடலின் போது மற்றொரு அற்புதத்தையும் நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார் அந்த குருசாமி அம்மையார். காய்ந்த மிளகாயை அரைத்து விழுதை பூசிய பிறகு கிணற்றுக்குள் இறங்கும் அவர் தண்ணீருக்குள் மூழ்கி தியானம் செய்ததாக சொல்லுகின்றார்கள். அந்த தியானத்தின் பலனாக அவர் இருக்கும் தனி அறைக்குள் பானை நிறைய பொங்கல் சுட சுட தானாகவே வந்து விடுமாம். குளித்து முடித்து கிணற்றுக்குள் இருந்து மேலே ஏறி வந்த பிறகு அந்த சாதத்தை பக்தர்களுக்கு தம் கைப்படை எடுத்து அதே சூட்டோடு அன்பாக விநியோகம் செய்வாராம். ஆங்கிலேயர்கள் காலத்தில்
பல ஆண்டுகளாக அற்புதம் நடந்துள்ளது. அதன் பிறகு அவர் அங்கேயே ஜீவசமாதியும் ஆகிவிட்டாராம். பல ஆண்டுகள் உருண்டோடிய நிலையில் அவரது ஜீவசமாதி இருந்த இடம் செடி கொடிகள் வளர்ந்து புதர்கள் மண்டி உருமாறி போய்விட்டதாம். இந்த நிலையில் புதுச்சேரியில் ஏற்பட்ட பிரெஞ்சு ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியாக அரியூர் மாறியது. கண்டமங்கலம் தமிழகத்திற்கு சொந்தமாக மாறியது. புதுச்சேரி தமிழக எல்லையின் மத்தியில் குருசாமி அம்மையாரின் ஜீவசமாதி இருந்தது. பிரெஞ்சுக்காரர்களும் ஆங்கிலேயர்களும் எல்லை பாதுகாப்புக்காக அந்த பகுதியில் செய்த கெடுபிடிகள் காரணமாக குருசாமி அம்மையாரின் ஜீவசமாதிக்கு சென்று வழிபட பக்தர்கள் முடியாமல் போய்விட்டது. நாளடைவில் அந்த ஜீவசமாதி இருந்த இடமே மக்களால் காண இயலாதபடி காடாகி போனது. ஆனால் குருசாமி அம்மையார் இதை விட்டுவிடவில்லை. ஜீவசமாதி இருக்கும் இடத்தை எல்லையில்லா சக்தியால் தானே வெளிப்படுத்தி அடையாளமும் காட்டினார். அந்த அற்புதத்தை தஞ்சை மாவட்டம் அம்மாப்பேட்டையைச் சேர்ந்த நடராஜர் என்பவர் மூலமாக நிகழ்த்தினார். இளம் வயதிலேயே துறவரம் பூண்ட நடராஜர் திருவண்ணாமலை சென்று சித்தர்களை சந்தித்து தியானத்தில் ஆழ்ந்தார். அப்பொழுது அவர் மனதில் புதுச்சேரிக்கு போ என்ற உத்தரவு கிடைத்திருக்கின்றது. புதுச்சேரிக்கு வந்தபொழுது குருசாமி கோவிலுக்கு போய் சேவை செய் என்று மற்றொரு உத்தரவும் அவருக்கு வந்திருக்கின்றது. குருசாமி அம்மையார் பற்றியோ அவர் ஜீவசமாதியானது பற்றியோ நடராஜருக்கு எதுவும் தெரியாது. எனவே எந்த குருசாமி கோவிலுக்கு போவது என்று புரியாமல் தவித்து கொண்டிருந்தார். அப்பொழுது என் குரலை பின்தொடர்ந்து வா என்று அவர் மனதுக்குள் ஒரு குரல் ஒலித்தது. அது கேட்ட திசையில் அவர் நடந்து அந்தியூரில் வந்து நின்றிருக்கின்றார். புதர் மண்டியிட்ட இடத்தில் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கின்றார். மறு வினாடியே குருசாமி அம்மையார் சிரித்த முகத்துடன் அவருக்கு காட்சி கொடுக்கின்றார். மளமளவென புதர்களை அகற்றி அங்கு ஜீவசமாதி இருப்பதை அவர் கண்டுபிடித்திருக்கின்றார். 1947ஆம் ஆண்டு இந்த அற்புதம் நடந்திருக்கின்றது. குருசாமி அம்மையார் ஜீவசமாதியை செப்பனிட்டு சீர்திருத்தி தீபம் ஏற்றி வழிபாடுகளையும் தொடங்கி வைத்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் குருசாமி அம்மையார் படத்தை கொண்டு அவருக்கு திருவுருவ சிலையும் அங்கே அமைத்திருக்கின்றார். இதனால் குருசாமி அம்மையாரை வணங்கிட பக்தர்கள் ஆர்வமாக இந்த ஜீவசமாதியை தேடி வரத் தொடங்கினார்கள். சிலை வடிவில் உள்ள குருசாமி அம்மையாரை கண்டு மனமுருகி மீண்டும் காய்ந்த மிளகாயை அரைத்து பூசும் வழிபாட்டை தொடங்கியிருக்கின்றார்கள். காய்ந்த மிளகாயை அரைப்பதற்கென்றே 5 அம்மிக்கல்லுகள் அங்கே இருக்கின்றன. அதிகாலை 5 மணி முதல் மாலை 4:30 மணி வரை காய்ந்த மிளகாயை எடுத்து அங்கே அரைத்து விழுதை சிலையின் சிரசில் வைத்து நெய் தீபம் ஏற்றி கல்கண்டு அல்லது தண்டால் இயன்றதை நெய்வேத்தியமாக படைத்து வழிபட்டு செல்கின்றார்கள். இத்தலத்தில் காய்ந்த மிளகாயோடு நமது பிரச்சனைகளையும் சேர்த்து அரைக்கப்பட்டு விடுவதாக ஐதீகம். கஷ்டங்களை தீர்த்து நினைத்ததை நிறைவேற்றும் இந்த வழிபாட்டை செய்ய பௌர்ணமி தோறும் குருசாமி அம்மையாரின் ஜீவசமாதி தலத்தில் மக்கள் குவிகின்றார்கள். வியாழந்தோறும் முழு காய்ந்த மிளகாயை பக்தர்கள் எடுத்து வந்து சிலையின் இரு பக்கமும் வைத்து வழிபடுகின்றார்கள். அப்படி எடுத்துவிடும் மிளகாயை மற்றவர்கள் பிரசாதமாக எடுத்துச் செல்கின்றார்களாம். அந்த காய்ந்த மிளகாயை 9 அல்லது 11 என்ற எண்ணிக்கையில் மாலை போல் தொடுத்து வீட்டின் வாசலில் கட்டிவிட்டால் எந்த திருஷ்டியும் அங்கே இருந்து விலகி ஓடிவிடும் என்று நம்புகின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த குருசாமி அம்மையாரின் ஜீவ சமாதி நாளுக்கு நாள் புகழ்பெற்று கொண்டே வந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஜீவ சமாதி விழுப்புரம் புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் அரியூரில் உள்ளது. பிரதான சாலை ஓரத்தில் இருப்பதால் குருசாமி அம்மையாரை வழிபட்டு கைமேல் பலனை பெறலாம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களும் தங்களுக்கு நேரம் கிடைத்தால் இந்த குருசாமி அம்மையாரை வணங்கி வாழ்க்கையில் வளம் பெற வேண்டிக் கொள்கிறேன். நன்றி. மற்றுமொரு சித்த நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம்.